பிரைஸ் த லார்ட். இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே, இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலிருந்து, அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்கள் நடுவே நிறுத்தி, இச்சிறு பிள்ளையைப் போல் நீங்கள் ஆக வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என்று சொல்கிறார். சிறு பிள்ளை, கள்ளம் கபடமற்ற பிள்ளை. அந்த சிறு பிள்ளையைப் போல நாம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் விண்ணரசில் நாம் இருக்க முடியும் என்று சொல்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த சிறியோரில் ஒருவரையும் நாம் என்ன பண்ணக்கூடாது, இகழ்ச்சியுடன் நோக்கக்கூடாது என்று சொல்கிறார். இவர்களுடைய வானதூதர்கள் கண்முன் இருக்கிறார்கள். அந்த சிறு பிள்ளைகளுக்கென்று வானதூதர்கள் இருக்கிறார்களாம். அவங்க எங்கே இருக்கிறாங்க? கண்முன் இருக்கிறார்கள். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் ஒரு வானதூதர் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வீட்லேயும் சிறு பிள்ளைகள் இருக்குதா? அதுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, வானதூதர் அவர் அருகில் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளில் ஒன்று தவறிப்போனால் அந்த 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு அந்த ஒரு ஆடு கண்டுபிடிக்கும் வரை அவர் அலைந்து திரிவார் அல்லவா? அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்தவுடன் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, ஆம், காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை குறித்து எந்த அளவிற்கு அவர் மகிழ்ச்சி அடைவார் கிடைத்தவுடன். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் காணாமல் போயிருக்கக்கூடிய நம்மை குறித்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அவருடைய நேசம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை நம்மை வழிநடத்துகிறது. சிறு பிள்ளையைப் போல நாம் மாறலாமா? ஒப்பு கொடுப்போமா? ஆமேன்.